ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 183வது நாமா திருப்பெயர் ஈஷணாத்ரயநாசனாய நமஹா. மூவாசைகளை அழிப்பவனுக்கு நமஸ்காரம். ஈஷணாத்ரயம்னா மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. இந்த 3 ஆசைகளை நாசனன், அழிப்பவன். மண்ணாசை, வீடு நிலம் வாங்கணும்னும் மண்ணுலகளை ரொம்ப காலம் வாழணுங்கிற ஆசை. பெண்ணாசை, ஸ்திரீகள்கிட்ட இருக்கக்கூடியது. குழந்தை குட்டிகளை சதா நிறைய அப்படியே சம்சாரங்களில் இருந்துகிட்டே இருக்கக்கூடியது ரொம்ப காலம். பொன்னாசை, மிகுதியாக பொண்ணும் பொருளும் வேணுங்கிறது. இதெல்லாமே அளவுக்கு மீறினதாக நினைக்கக்கூடியதாக இருக்கிறது. தர்மசாஸ்திரங்களில் தர்ம அவிரோதமாக, விரோதம் இல்லாமல் எதை அடையணுமோ அதை அடையலாம்னு சாஸ்திரங்களே சொல்லப்பட்டதாக இருக்குது. ஆனால் அதை தாண்டின அளவில் இருந்ததுன்னா அது தோஷமாக போயிடுறதா இருக்குது. அதை அனுபவிக்கணுங்கிறதான ஆசை இருக்கிறவாளுக்கு அதை அழிக்கிறவர். அதே நேரத்துக்கு சிலருக்கு பூர்வ புண்ணிய வசத்தினால இது வேண்டவே வேண்டாம், பகவான் மாத்திரம் வேணும்னு இருக்கக்கூடிய யோகிகள், முனிவர்கள், யதிகள், இவர்கள் எல்லாத்துக்கும் இந்த 3 எப்போவுமே அழிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியதுனால பகவானுக்கு ஈஷணாத்ரய நாசனன், மூவாசைகளை அழிப்பவனுக்கு நமஸ்காரம். இந்த ஆசைகள் துன்பத்துக்கு காரணங்கிற காரணத்தினால இதை போக்கிறவர் அப்படிங்கிறதான அர்த்தமான தெரிவிக்கிறது. இந்த நாமாவனுடைய அர்த்தத்தை இருக்கிற மாதிரியான நாமாவே லலிதா திருஷதியில் அம்பாளுக்கு இருக்கு. நிறைய இடங்கள்ல இந்த நாமாக்கள் சொல்லப்பட்டதா இருக்கிறதுனால இந்த 3 போகக்கூடியவராக இருக்கார் பகவான் அப்படின்னு இந்த நாமாவானு தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.